Uncle! 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 Oh, sweet Indian ladies. Oh. Uncle! Uncle! கூப்பிட்டீங்களா? எங்க அங்கிள் ரங்கநாத பூபதியை கூப்பிட்டேன். நான்சென்ஸ். Thank you. அங்கிள்! வாங்க மாப்ள. Hi! How are you? Fine, uncle. பிரயாணம்லாம் எப்படி? Very nice. Uncle, where is Swati? மேல. Oh, God! No, uncle, very bad of you. ஒரு கால் அப்பவே போட்டிருந்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஃப்ளைட் பண்ணி வந்திருப்பேன். இந்த பேட் நியூஸ் கேட்கறதுக்கு நான் இந்தியாவுக்கு வந்தேன். மாப்ள. மாப்ள. மாடியில இருக்கான்னு சொன்ன மாப்ள. மேல? ஆமா. இந்த மேல? நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்களா? Oh, sorry, uncle. நான் வேற மேல நினைச்சுக்கிட்டேன். அப்ப சுவாதி பார்க்கலாமா? வாங்க. சுவாதி darling. What, uncle? ஒண்ணு இல்ல வாங்க. Okay. சாதி. என்ன இது? காதலுக்காக நான் செலுத்துறேன் ரத்த அஞ்சலி. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? எஸ், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஐ அம் மேட். வாட் நான்சென்ஸ்? டாடி, உங்களால இந்த பேப்பர்ஸ் தான் கிழிக்க முடியும். ஆனா என் மனசுல எழுதிருக்கேனே, அதை அழிக்கவே முடியாது. Shut up. You. Uncle, ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? What's the problem? ஒண்ணு இல்ல மாப்ள. சுவாதி யாரையும் மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. Oh, such a simple matter. இதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அங்கிள், இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த சின்ன பசங்க ஒருத்தரை காதலிக்கிறதும் இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதும் இதெல்லாம் சகஜம். உங்க பொண்ணை பொறுத்த அளவுல சப்போஸ் அந்த பையனோட பழகி கர்ப்பமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, கலைச்சிட்டு கல்யாணம் பண்றேன். அதுக்கு மேல 2 குழந்தையோட வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, என் இனிஷியலை கொடுத்து அன்டேக் பண்ணிக்கிறேன். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? Don't worry uncle, take care of your health. நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. Oh well, thank you uncle. துபாய் சேக்கு நம்ம வீட்டுல வந்து இறங்குறாரு. யாரா இருக்கும் தெரியலையே. கூட ஒரு பொண்ணு வேற வருது. என்ன மச்சான், என்ன செண்பகம், இப்படி ஆலய மாறிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அழாதீங்க, மேட்ருக்கு வாங்க. ஒர்க் ஷாப் என்னாச்சு? என்ன வித்துட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்களா, அது என்னாச்சு? நான் போட்ட நகை நட்டெல்லாம் என்னாச்சு? விதி விளையாண்டுச்சு மச்சான், விதி விளையாண்டுச்சு. விதி விளையாண்டுடுச்சா? ஏண்டா, விதிக்கு என்ன நகை நட்டெல்லாம் பம்பரமா, கோலியா, கிட்டி புல்லா? நானும் பாக்குறேன். இவனுங்க செய்ய வேண்டிய சேட்டைகளை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில விதி மேல பழிய போட்டுறானுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து கார கேட்டான். அவனுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட தகராறுல வாய் பேச்சு முத்தி கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. கடைசியில அவன் கழுத்தை நெரிச்சு நாங்க 2 பேரும் கொன்னுட்டோம். கேஸ் இல்லாம ஆகிறதுக்கு உங்களை வித்துருவா. அக்கா கழுத்து கிடந்த நகை நட்டுலாம் வித்து நாங்க பிச்சைக்காரன் ஆயிட்டோம். சரியாதான் விடுங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கதையை கேளுங்க. சொல்லுங்க. என்ன நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டியா? என்ன வாங்கிட்டு போன ஷேக்கு வளைகுடா போர்ல குண்டடிப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தார். அவருக்கு இது ஒரே பொண்ணு. என்ன அவரு முஸ்லிமாக்கி முஸ்லிம் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் செஞ்சு எனக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. இதரமா 10-12 ஒட்டகங்கோ, 10-12 பென்ஸ் காருங்கோ, 3 எண்ணெய் கணத்தையும் கொடுத்துட்டு அவரு செத்துட்டாரு. அப்ப எங்க கேது நாங்க எங்க போவோம் மாமா? 3 லட்சத்துக்கு உங்களை வித்த பாவம் தான் எங்களை பிடிச்சு ஆட்டுது. அந்த 3 லட்சமும் உங்களை விட்டு போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா கண்ணே? யாரு? டேய், எல்லாம் வாங்கடா. தம்பி, இந்த ஆளு தானே நம்ம கொலை பண்ணணும். அப்ப இவன் சாகலையா? அப்பவும் சாகல, இப்பவும் சாகல, முழுசாத்தான் இருக்கா. நீங்க அடிச்ச 3 லட்சத்தை தொழிலாளர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக நான் நடத்தின நாடகம் தான் அது. நாங்க வாழ்றதுக்கு என்னதான் வழி? அக்கா, தங்கச்சி, எங்க மறுபடி ஆம்பளைங்க 3 கல்யாணம் பண்ணிக்கலாம்.
ஒண்ணு நீங்க இன்னொன்னு நானு இன்னொரு கல்யாணம் கூட அவரு பண்ணிக்கலாம். ஐயோ இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அக்பர் ஒத்துமைக்காக இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே ஒத்துமைக்காக நானும் முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனை என்ன ஆகுதோ தெரியல. நம்ம எல்லாரும் ஒண்ணாயிட்டோம். மச்சான் ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? துபாயில 3 எண்ணெய் கிணறு இருக்கே, அத நாகூர் பக்கத்துல இருக்கிற நரிமணத்துக்கு மாத்தி கொடுத்துருங்க. அங்க நான் ஷேக் ஆயிடுறேன். நீ ஷேக்காவே ஆயிடு. இந்த புத்திசாலித்தனம் முதல்லயே இருந்திருக்கலாம்ல. நான் உனக்கு மாத்தி கொடுத்துறேன். மாப்ள, சுவாதியோட கல்யாணத்தை ஜாம் நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்தது இல்லைன்னு ஹிஸ்டரி சொல்லணும். எஸ் அங்கிள், எங்க கல்யாணத்துல வானத்துல இருந்து பூமழை பொழியணும். இந்த பட்டாசுக்கு பதிலா ஆரியபட்டா அரிக்கோட்டா இந்த 2 ராக்கெட்டை பறக்க விடுங்களேன். அது விஞ்ஞான விஷயம் மாப்ள. அங்கிள், இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல வாழ்க்கை வேற சயின்ஸ் வேறன்னு பிரிக்க கூடாது. ஃபியூச்சர்ல வாழ்க்கையே சயின்ஸா மாறப்போகுது. ஏன் அங்கிள், மிந்திலாம் ஒரு பொம்பளை தானே குழந்தைய பெத்தா. இப்ப பாருங்க, கேவலம் டெஸ்ட் டியூப் பெக்குது குழந்தைய. இதெல்லாம் பார்த்து நம்மள மாத்திக்கணும். வர்ற முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு சுவாதிக்கும் கல்யாணம். அமெரிக்காவில் இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வேர்ல்ட் லெவல்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றாங்க அங்கிள். ஒருத்தரையும் மிஸ் பண்ணிட கூடாது. மாப்பிள்ள, நீங்க என்ன சொன்னாலும் சரி, கல்யாணம் நம்ம ஐதீகப்படி தான் நடக்கணும். ஐதீகம்? அந்த நெருப்புல புகை வர வச்சு கண்ணெல்லாம் எரியுமே அதுவா? ஐ டோன்ட் லைக். அங்கிள், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் தாலின்ற மஞ்ச கயிறு, மாட்டுக்கு கயிறை மூக்குல போடுறான், பொம்பளை கழுத்துல போடுறான். ஐ டோன்ட் லைக். மாப்பிள்ள, என்னதான் நீங்க மேல்நாட்டுக்கு போயிருந்தாலும் நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு. இந்த பாருங்க, இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன் இஷ்டத்துக்கு செய்ய விட்டுருங்க. ஆல்ரைட், ஓகே. ஐயா, சுவாதி அம்மா பைத்தியம் முச்சமா எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. என்னம்மா இது? அப்பா மேல உள்ள கோபத்துல இதெல்லாம் உடைக்கிறியா? இதெல்லாம் உடைச்சவன் ஆத்திரம் தீராதுமா. ஏன்னா நீ பணக்கார மகளாச்சே. இந்த பாரு, அதையும் பாக்கி வச்சிருக்க. அதோட எல்லாத்தையும் அதுவும் பத்தலையா? 2 பேலஸ்க்கு பாம் வை, அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கும். இல்லையா அங்கிள்? சுவாதி, என் காரு பங்களா சொத்து சுகம் அத்தனை அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் விருப்பத்துக்கு மாறா உன் கழுத்துல தாலி ஏற விட மாட்டேன். சார், என்னம்மா? சுவாதி அம்மாவை ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த வேதனை தாங்காம அம்மா பைத்தியக்காரி ஆயிட்டாங்க. ஐயா திட்டப்படி அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷமே அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்காம தடுத்து அவங்கள காப்பாத்துங்க ப்ளீஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் பேத்திதே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இந்த பாவி மனசு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு உன் மேல இம்புட்டு ஆசை வச்சிருக்கான்னா, அதனால என்ன வந்தாலும் சரி, அவதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அம்மா, ராசு, நீ ஆக வேண்டியதை பாரு. உங்களோட படிச்சவங்களா உங்க பார்க்க வந்துட்டாங்க. ஹே ஸ்வாதி, how are you? ಚೆನ್ನಾಗಿದ್ರಾ? ಬಾವುನಾರಾ? ಸುಗಂಧನ್ನೇ? யார் நீங்க? ஏய், எங்களே தெரியல. நான் தான் பாத்திமா பமீலா, இது சல்மா பேகம். சாரி டி. இதோ பாரு, உன்னை பாக்குறதுக்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கில்மாப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு மட்டும் இல்லாம நெஞ்சிலே பாரத்தை சுமந்துக்கணும் ஓடோடி வந்திருக்கிறோம். நீ எங்களே பார்த்து ஆரணி கேக்குறே. நாங்க ஆரணி இல்லே, ஊட்டி. ஐயோ, ஊவா, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறாத. நான் தான் சௌரி முத்து. சௌரி, நீ எப்படி இங்க? அது இந்த ஊசி பாசி விக்கிறவன் டாக்டர் ஆன மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கான்ல, அவங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். நம்ம ராஜு உனக்காக மாறு வேஷத்துல 50 டப்பாவோட வந்துகிட்டு இருக்கான். எங்க போறீங்க? அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. ஐயா கூட நீயா கருது கூட்டம் வந்து இங்கே சொன்னபடியா போகக்கூடாது யாரும். இல்லை அப்படி உங்க பாக்கனா இந்த மனுஷன் விடமாட்டேன்ற சாமியோ. பிச்சைக்கார பயலுகளா? இந்தியா சுதந்திரம் வாங்கி 40 வருஷம் மேல ஆச்சு, இன்னும் நீங்க பிச்சை எடுக்கிறது வெள்ளியடாயாவா? நீங்க என்ன செய்வீங்க பாவம்? இங்க இருந்த சில வெள்ளக்காரனை விரட்டி விட்டு பல கொள்ளக்காரன் உள்ள போந்து சுரண்டிட்டு இருக்கான். நீங்க பிச்சை எடுக்காம வேற என்னடா செய்வீங்க? இந்த நாட்டுல எய்ட்ஸ் நோயை ஒழிச்சாலும் ஒழிக்க முடியுமே தவிர இந்த பிச்சைக்கார கும்பலை ஒழிக்கவே முடியாதுடா. Get out. நாங்க ஒண்ணு பிச்சை எடுக்க வரல சாமியோ. நாங்கெல்லாம் நல்லா ஆடுவோம் பாடுவோம். எங்க ஆட்டம் பாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதோ தர்மம் பண்ணுங்க சாமியோ. சொல்லுவேன்.
open the door. ஓடி வந்ததுல எனக்கு பசிக்குது. இங்க நான் பாத்துக்கிறேன். அங்க நீ பாக்குறியா? நல்ல வேளை பின்னாடி யாரும் இல்ல. ஓகே மேஞ்சிடலாம்.